சந்தோஷ், அத்தைய எங்க தேடியும் காணோம். இங்க தானே இறக்கி விட்டோம். அவங்க அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? அதான் பவி, எனக்கும் தெரியல. அத்தை கையில போன் இருந்தாலாவது போன் பண்ணி கேட்கலாம். அதையும் அவசரத்துல வீட்லயே விட்டுட்டு வந்துட்டாங்க. கையில பர்ஸும் எடுத்துட்டு வரல. பணமும் இல்லாம எங்க போனாங்கன்னே தெரியலடா. பவி, ஒருவேளை அம்மா என் மேல இருக்க கோவத்துல ஏதாவது தப்பா? என்னடா பேசுற? அத்தை ஒன்னும் அந்த அளவுக்கு கோழை இல்ல. அவங்க அப்படியெல்லாம் எந்த ஒரு எண்ணத்துக்கும் வரவே மாட்டாங்க. பவி, பேசாம நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? நீ பதறி போய் என்னையும் பதட்டப்படுத்தாத. பவி, ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் தோணுது. எப்படி சந்தோஷ்? அவங்களுக்கு இங்க இருந்து வீட்டுக்கு போக வழி கூட தெரியாதுடா. அதுவும் இந்த நேரத்துல கையில காசு கூட இல்லாம எப்படி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க? பவி, நான் செஞ்சது தப்புதான். அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. சரி வா, நீ சொன்ன மாதிரி அவங்கள போய் வீட்ல இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்க அங்க இல்லனா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். வா. என்னாச்சு, எங்க போனாங்கன்னே தெரியலையே. சந்தோஷ், வந்துட்டியாடா? உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போன உடனே எனக்கு உசுரே போயிருச்சுடா. இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மாடா. அவ மட்டும் அடங்கி ஒடுங்கி இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஐயோ தாத்தா, நீங்க வேற ஏன் வந்தது வராததுமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. என்கிட்ட ஏன் கத்துற? அத்தை அத்தைன்னு உறவு கொண்டாடனல்ல, அவளை போய் திட்டு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க போனா அவ? ஏய் பவி, உன்னதான் கேக்குறேன். 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க? நீ மட்டும் தனியா வந்திருக்க, எங்க அவ? தாத்தா, அத்தைய காணோம். அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையா? என்னது, காணமா? என்ன சொல்ற நீ? ஆமா தாத்தா, கோபத்துல நடு ரோட்ல ஒரு இடத்துல நான் இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். திரும்பி நாங்க போய் பார்த்தா அம்மாவை அங்க காணோம். என்னடா சொல்ற நீ? நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு வந்துட்டியா? இதான் உன் ஊடா? அத்தை, அத்தை எங்க அத்தை போனீங்க? நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? உங்களை இறக்கி விட்ட இடத்துல கூட வந்து பார்த்தோம். ஆனா உங்களை எங்கேயுமே ஆளையே காணோம். நல்லா கீதே உன் நியாயம். இது என்ன கல்லா ஒரே இடத்துல கிடக்கிறதுக்கு? உணர்வுள்ள மனுஷிமா இது. இன்னத்தான் கோவம் இருந்தாலும் ராத்திரி நேரத்துல இப்படியா இத தனியா விட்டு வர்றது? எந்த இடம் என்ன ஏதுன்னு தெரியாம பாவம் தனியா நின்னு தவிச்சின்னு கிடந்தது. நான் தான் இட்டுன்னு வந்தேன். ஏன் கண்ணு, இத்தான் உன் புள்ளையா? அப்பாவியா இருக்கிற உன் அம்மாவை விட்டுட்டு வரத்துக்கு எப்படியா உனக்கு மனசு வந்துச்சு? பாவம், பொல்லாத பாவம். பெத்தவ வயிறு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், புள்ளைங்க நல்லாவே இருக்க முடியாது. ஐயா பெரியவரே, நீங்க எப்படி இதுங்களை வீட்டுக்குள்ள விட்டீங்க? எங்கடா உங்க அம்மான்னு கேட்டு இதுங்களை தோலை உரிச்சிருக்க வேணா? பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லுன்னு சொல்லிக்குவாங்க. உன்ன மாதிரி பிள்ளைகளை பார்க்கும்போதுதான் அது உண்மைன்னு தோணுது. இருக்கும்போது பத்திரமா பாத்துக்காம செத்ததுக்கு அப்புறம் போட்டோவுக்கு பூ போட்டு அம்மாவாசைக்கு காக்காவை கூவி சோறு வச்சு என்ன பிரயோஜனம்? நீ நகை நட்டு வாங்கி கொடுத்து பணம் காசு கொடுக்கறதெல்லாம் இல்ல பெத்தவங்களோட சந்தோஷம். அன்பா 4 வார்த்தை பேசினாலே போதும், அவ மனசு நெறிஞ்சு போடும். பெத்தவங்க அருமைய தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தபா அனாதை இல்லத்துக்கு போய் பாரு, தெரியும்.
பாரு, எப்பவும் ஆரையும் நம்பி இருந்தா இப்படிதான். நமக்குன்னு ஒரு வேலையும் நம்ம பேர்ல கொஞ்சம் துட்டும் வச்சிருந்தாதான் மறுவாத. இனிமேலாவது புத்தியா பொழைச்சுக்கோ, சரிதானா? தம்பி, அம்மாங்கிற உறவு இந்த பூ மாதிரி. இது வாடி போச்சுன்னா உன் வாழ்க்கை பூக்காது, பாத்துக்க. கண்ணு, வாழ்க்கையில நம்ம திரும்பவும் சந்திக்கணும்னு மேல இருக்கிறவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்க, நிச்சயமா சந்திப்போம். வரட்டேன். நன்றிங்க. என்னத்துக்கு இதெல்லாம்? நல்லாரு நல்லாரு. சந்தோஷ், நீ பண்ணது தப்புடா. என்னதான் கோபம் இருந்தாலும் நீ லட்சுமிய நடு ரோட்ல இறக்கி விட்டுருக்க கூடாது. தாத்தா, நான் வேணும்னு அப்படி பண்ணுவேனா? நான் அம்மா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும்டா. அந்த அன்பு தான் இப்ப பிரச்சனையே. நம்ம ஒருத்தங்க மேல வச்சிருக்கிற அன்பு நமக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கும். அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா வர்ற ஏமாற்றம் தான் கோவத்துக்கு காரணம்டா. தாத்தா, நானும் என் கோவத்தை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பாக்குறேன் தெரியுமா? என்னால முடியல. டேய் சந்தோஷ், என் அனுபவத்துல சொல்றேன், லட்சுமிய இந்த வீட்டுல வச்சு பாரு, உன் மனசுக்குள்ள வச்சு பார்க்காத. எப்படி தாத்தா அது முடியும்? முடியணும். நிராகரிக்கிறது மட்டும்தான் ஒரு உறவால நம்மளை காயப்படுத்தாம காப்பாற்ற முடியும். சொல்றது சுலபம்தான், ஆனா லட்சுமியை நிராகரிக்கிறதும் பெரிய வலிதான். நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை லட்சுமின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்குள்ள அவ இருக்காப்பா. ஆனா அப்படிப்பட்ட உறவை நிராகரிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமாடா? இப்ப நான் அந்த வலிய அனுபவிச்சுட்டு தாண்டா இருக்கேன். தாத்தா, வெளியில என்ன நான் சாதாரணமா காமிச்சுக்கிட்டாலும் உள்ள ரொம்ப ரணமா இருக்கு தாத்தா. டேய், நீ குழந்தையா இருக்கும்போது அழுதினா உன் அழுகையை எப்படியாவது நிறுத்தணும்னு பார்ப்பேன். இப்ப அது தோணல. அழுதர்றா, மனசு விட்டு அழுடா. இப்ப அது ஒண்ணுதான் உனக்கு இருக்கிற ஒரே மருந்து. சந்தோஷ்.